எல்லோருக்கும் வணக்கம். இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். என் பேர் லதா சந்திரசேகர். நான் சென்னையில இருக்கேன். என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு தியானத்துக்கு நான் வந்தது இதெல்லாமே சொல்றேன். இந்த மகாவதார் பாபாஜி குழுவுல என்னை பேச அழைத்ததற்கு மிக்க நன்றி. நல்ல ஒரு எனர்ஜியோட பேசுவோம், சந்தோஷமா பேசுவோம். நம்ம எப்பயுமே தியானம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அதனால எல்லாரும் உட்கார்ந்து நல்ல ஒரு பொறுமையா உட்கார்ந்து கேட்கலாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா படுத்துக்கிட்டு வைக்கிறது, கேமரா ஆன் பண்ணிட்டு, இது உண்மையிலே ஒரு ரெக்வெஸ்டா சொல்றேன். கேமரா ஆன் பண்ணிட்டு நம்ம அந்த மாதிரி படுத்துக்கிட்டு அப்படி பாக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சரியான முறை இல்லை. அந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன்னு கேட்டா நிறைய பேர் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த கேமரா ஆன் பண்ணி இருக்கும்பொழுது அந்த உடையும் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பா இதை எல்லாரும் பின்பற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நான் தியானத்திற்கு 8 வருடங்கள் ஆகிறது. 8 வருடங்களாக இன்று வரை நான் தியானத்தை மிஸ் பண்ணதில்லை. ஒரு நாள் கூட விட்டதில்லை. இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய மாற்றங்கள் தியானம் மூலியமாக நிறைய மாற்றங்கள் எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுறதுக்கு அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஆனா தியானம், சுவாத்தியாயம், சத் சங்கம் அப்படின்னு சொல்லி பத்ரிஜி சொல்லும் பொழுது அதை நம் தொடர்ந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நான் பயன்படுத்தியதால் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேச முடியுது அப்படின்னு சொன்னா இதற்கு தியானம் மட்டும்தான் காரணம். இத்தனை நண்பர்கள் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாமே என்னுடைய நண்பர்கள். இத்தனை நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அயல் நாடுகளில் இருந்தெல்லாம் நம்ம நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜூம் வாயிலாக நமக்கு ஒரு பெருமையான விஷயம். நம்ம தியானம் அப்படின்றதுனாலதான். இப்ப நம்ம என்ன பார்க்கலாம். எங்க வீட்டு மேல பிரமிட் இருக்கு. சென்னையில இருக்கிறவங்க கண்டிப்பா அதுல தியானம் பண்ணலாம். மகாசக்தி பிரமிட், கோடம்பாக்கம், சென்னையில மகாசக்தி பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்துல இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வாங்க, தியானம். நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வெஜிடேரியனா மாறி இருக்காங்க. இதுதான் ஆத்ம திருப்தி அப்படின்றது. ஆன்மாவிற்கு நாம் கொடுக்கும் உணவு என்ன அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தியானம் மட்டும்தான். நாம் எப்பயுமே இருளை விலக்கி ஒளி வர வேண்டும் அப்படின்னு சொன்னா தியானம் செய்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு பத்ரிஜி நம்ம இத்தனை பேரை உருவாக்கி இருக்காரு. நம்ம இத்தனை பேரை சேர்ந்து கண்டிப்பாக எல்லாரும் கூட்டு முயற்சி தான் ஊர் கூடி தேர் இழுத்தல் அப்படிம்பாங்க. அந்த எத்தனை பேரும் நம்ம சேர்ந்து உலகமே சைவமாக மாற வேண்டும், உலகமே தியானமாக மாற வேண்டும், உலகமே பிரமிட் எனர்ஜியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தியானம் சர்வரோக நிவாரணிங்கிறோம். கண்டிப்பாக இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சகல போக காரணி அப்படின்றோம். சத்திய ஞான பிரசாதினி. ஞானம், தியானத்தினால் மட்டும்தான் ஞானம் கிடைக்கிறது. அந்த ஞானம் வேண்டும் என்றால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம். அதை எல்லாமே மாற்றி அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது என்னன்னு கேட்டா தியானம். நம்மளுடைய பத்ரிஜி PSSM பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட், அதுல 18 கொள்கைகள் கொடுத்திருக்காரு. அந்த 18 கொள்கைகளை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினோமானால் கண்டிப்பாக நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னு கேட்டா நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்றோம். சந்தோஷம் என்பது என்னன்னா நம்ம ஒரு ஒரு வட்டத்தை போட்டுப்போம். இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம், இது கிடைக்கலன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை. சந்தோஷத்தை வரையறுக்காதீர்கள். எது கிடைத்தாலும் எனக்கு சந்தோஷம். பிரபஞ்சம், we create our own reality. பிரபஞ்சம் கொடுப்பது எல்லாமே நம்முடைய நன்மைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்னு கேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்ற சந்தோஷம் என்பது ஒரு வட்டத்துக்குள் வைக்காதீர்கள். அப்படின்னு ஒரு புரிதல் வரணும், அக்செப்டன்ஸ் வரணும். அதுக்கப்புறம் அந்த நோ கம்பேரிசன், இது எல்லாமே இந்த ஞானத்தை கொடுத்தது. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் என்னன்னு கேட்டா நமக்கு தியானம் கிடைச்சாச்சு. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் கிடைத்ததற்கு அப்புறம் நம்ம அந்த நல்ல விஷயத்தை செய்யாமல் இருப்பது அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான செயல், துன்பத்தை தரக்கூடிய செயல் ஒன்றும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து தியானம் பண்ணணும். இதுல 18 கொள்கைகள், PSSM 18 கொள்கைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா சரியான முறையில் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்றாரு. சரியான முறைனா என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய மலைகளில் சிறந்தது எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அடுத்த நிமிஷம் எல்லாரும் குழந்தையில இருந்து இமயமலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தியானத்தில் சிறந்தது என்ன அப்படின்னா
நம்மளுடைய ஆனா பானா சதி தியானம். எவ்வளவோ தியானங்கள் இருக்கு, எல்லாமே கத்துக்கோங்க. எதையுமே பத்ரிஜி வந்து என்ன சொல்வாருன்னா, இததான் செய்யணும் அததான் செய்யணும் கட்டாயப்படுத்தவில்லை. நம்ம எல்லாவற்றையும் போவோம், ஆனா நமக்கு என்ன ஒரு தெளிவு கிடைக்கிறதோ அதில் நம்ம கண்டிப்பாக நம்ம அதை கற்றுக்கொண்டு பயன்பெற வேண்டும். ஒரு சோல் வந்து என்ன பண்ணுமா, இதெல்லாம் இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். நீ இந்த நல்ல விஷயம் செய்யணும், நீ அதை கத்துக்கணும், இதை பண்ணணும், அந்த ஆன்மா வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன, அதை மாறி செய்தோமானால் அந்த ஆன்மாவிற்கு சந்தோஷம் இருக்காது. சரியான தியானம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டாரு புத்தர். 2500 வருடங்களுக்கு முன்னாலேயே எத்தனையோ குருமார்கள்ல போனாரு, 500 குருமார்களை தேடினாரு, எத்தனையோ வருடங்கள். இந்த ஜென்மா எனக்கு கடைசி ஜென்மாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கத்துக்கிட்டாரு. கடைசியில சிவபெருமான் அவர் கண்முன் தோன்றி உன் மூச்சை கவனி அப்படின்னாரு. அந்த தியானம் தான் இந்த ஆனாபானாசதி தியானம். ஆனானா உள்ள போற மூச்சு, அப்பானானா வெளியில வர மூச்சு, சதி அப்படின்னா எப்பயுமே நம்முடைய சுவாசத்துடன் நாம் இணைந்து இருப்பது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோமா அப்படின்னா கவனிச்சதே இல்லை. இந்த சுவாசம் இருக்கிற வரை நாம் சிவம், இந்த சுவாசம் இல்லை என்றால் நாம் சவம். அப்ப அந்த நைட்டு அலாரம் வைக்கிறோம், நம்ம காத்தால எழுந்து போகணும், எழுந்தவுடனே சுவாசத்துக்கு நன்றி சொல்லியிருக்கோமா என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. அப்ப நமக்கு ஏதோ சிரமம் இருக்கும்போது ஐயோ மூச்சோட சிரமமா இருக்கே அப்படின்றோம். அந்த மூச்சுடனே இணைந்து இருப்பது, இதுதான் சரியான தியானம். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, இந்த தியானம் வந்து கஷ்டமான பிராணாயாமமோ மூச்சு பயிற்சியோ எதுவுமே இல்லை. ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து சுகஸ்திர ஆசனம், நல்லா உட்கார்ந்து கண்ணை மூடி, நம்மளுடைய உள்ள போற மூச்சு வெளியில வர மூச்சு, கண்ணை மூடி கையை கோத்துக்கொண்டு காலை கோத்துக்கொண்டு நிறைய அமைதியா உட்கார்ந்து நல்ல உள்ள போற மூச்சு வெளியில வர மூச்சு. எப்பயுமே நம்ம சுவாசத்துடனே இணைந்திருப்போம். எந்த வேலைகள் செய்யும் பொழுதும் நம்ம வந்து அந்த சுவாசத்துடன் இணைந்து இருக்கும் பொழுது நமக்கு வந்து இதுதான் சரியான தியானம் அப்படின்றார் பத்ரிஜி. என்னன்னு இன்னொன்னு வந்து, தியானத்தை வந்து கற்றுக் கொடுங்கள். தியானம் நீங்க வந்து கத்துக்கிட்டாச்சு, உங்களுக்கு ஒருத்தர் கத்து கொடுத்தாங்க இல்லையா, அப்ப நீங்க இந்த தியானத்தை மற்றவர்களுக்கும் சொல்லித் தர வேண்டும். இதுதான் ஒரு சரியான ஒரு புரிதல். எந்த ஒரு விஷயமும் நான் பத்ரிஜி சொல்வார், நீ ஏ தெரிஞ்சா ஏ சொல்லிக் கொடு, ஏபி தெரிஞ்சா ஏபி சொல்லிக் கொடும்பார். ஏன்னா முதல்ல நீ ஒரு நாள் கத்துக்கிட்டாலே அடுத்தது நீ குரு அப்படிங்கிறாரு. ஆசானா இரு அப்படின்னு தான் பத்ரிஜி சொல்றாரு. அதுக்கப்புறம் அதனால சரியான தியானம் அப்படின்னா இந்த ஆனாபானாசதி தியானம் முதலாவது. இரண்டாவது என்னன்னு சொன்னா, உயர்தரமான சுவாத்தியாயா, உயர்தரமான புத்தகங்களை படிக்கவும். சுவாத்தியாயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு புக் எடுத்து நம்ம படிச்சோம்னா அந்த ஆத்தரோட நம்ம வந்து கனெக்ட் ஆயிடுவோம். அந்த மாதிரி நமக்கு இன்னொன்னு கவனம் வந்து நமக்கு சிதறாது. ஒரு உதாரணமாக ஓஷோ புக்கு, லோக்சங்கிராம்பா புக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு, அந்த ஞானத்தை தரக்கூடிய புத்தகங்கள். ஏன்னா புத்தகங்கள் வாயிலாக தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே வந்து எப்ப பாரு ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு இருப்போம், மொபைல்ல எதையாவது பார்ப்போம், ஷார்ட்ஸ் பார்ப்போம். ஆனா இது எல்லாமே ஒரு தவறான. பத்ரிஜி சொல்றது 3 மணி நேர தியானம், 2 மணி நேரம் புத்தகம் வாசித்தல். யோசிச்சு பாருங்க. தியானத்துக்கு முன்னாடி எந்த புத்தகமும் படிச்சது இல்ல. வந்ததுக்கு அப்புறம் புக் ஷெல்ஃபே நிறைஞ்சு இருக்கு. ஏன்னு கேட்டா அந்த புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு நாமே சந்தோஷப்படுகிறோம். இந்த ஆன்மா பிறப்பெடுத்து வந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செய்வதற்காக. அப்ப எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம பண்ணணும். அப்ப நம்ம கிட்ட வந்து கிடைச்சிருக்கு இந்த சுவாத்தியாயம்ன்ற ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் பொழுது, அதை வந்து நம்ம அந்த புக்ஸ் உட்கார்ந்து படிக்கும்போது ஒரு யோகியின் சுயசரிதை. பத்ரிஜி சொல்றது என்னன்னா, இந்த பைபிள் ஆஃப் பிஎஸ்எஸ்எம் அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த புக்கு வந்து அந்த அளவுக்கு அவர் கடைசி வரை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜ் படிக்கலாம். சுவாத்தியாயம் ஒரு 10 பேஜ் படிக்கலாம், திருப்ப திருப்ப படிக்கலாம். படிச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கலாம். நீங்க எழுத பழகுங்க. எழுதும் போதுதான் என்ன ஆகும்னா ஞாபக சக்தி நமக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி புத்தகங்கள், அதுக்கப்புறம் வந்து தீபக் சோப்ராவல், சில்வியா பிரவுன், இந்த மாதிரி புத்தகங்கள், இது எல்லாமே நிறைய புத்தகங்கள் வந்து ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழாக்கமும் செய்கிறார்கள். அந்த யார் யாருக்கு எந்தெந்த மொழிகளில் வேணுமோ ஆனா புத்தகங்கள். ஏன்னு கேட்டா ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம வந்து படிப்போம், படிச்சோன்னு விவேகானந்தர் ரொம்ப கிரேட், திருவள்ளுவர் ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். மகான்கள் வந்து அதை விரும்புவதில்லை. மகான்கள் வந்து நீ என்ன வாழ்க்கை எதுக்கு இந்த புத்தகங்கள் வாசித்தெல்லாம், அதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், இதுதான் நமக்கு. இது வந்து அப்ப அந்த புக்ல வந்து நமக்கு நம்ம படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், மகாபாரதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம். அதுல எவ்வளவு கஷ்டம். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு தான் கஷ்டம்னு. கிருஷ்ணர் படாத கஷ்டமா, பாண்டவர் படாத கஷ்டமா? இந்த ஞானத்தை நமக்கு புரிய வைத்தது என்னன்னு கேட்டா புத்தகம் வாசித்தல், சுவாத்தியாயா. சுவாத்தியாயா என்பது மிக மிக பிஎஸ்எஸ்எம் ஓட இரண்டாவது கொள்கை.
முக்கியமான கொள்கை. இன்னொன்னு வந்து நம்ம யாருக்காவது ஒரு ஒரு gift குடுக்குறோம். ஒரு ரிட்டர்ன் gift குடுக்குறோம். கல்யாணத்துல எல்லாம் சும்மா பாத்திரங்கள், ப்ளவுஸ் பீட் அப்படி ரொட்டேஷன் புத்தகங்கள் வாங்கி குடுங்க. சின்ன சின்ன புக் குடுங்க. இன்னொன்னு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஒரு 6 மாசம், 1 வருஷம் ஆயிருக்கும் தியானத்துக்கு வந்து. அப்போ உங்களுடைய அனுபவங்களை எழுதுங்க. அனுபவங்களை எழுதி எல்லார்கிட்டயும் குடுங்க. ஒருத்தர் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, யாரு வந்து கேட்க போறாங்க? யாரு இத படிக்க போறாங்கம்பாங்க. நான் ஒரு கோவில்ல ஒரு 100 பேருக்கு கிளாஸ் எடுத்தேன். ஒருத்தர் வந்தாங்க. ரெகுலரா வந்து 1 வீக்ல வெஜிடேரியனா மாறுனாங்க. எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்ல? அந்த ஆன்மா காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வருவோம். நீ ரெடியா இருக்கும்பொழுது ஒரு குரு தன்னை நம்மளை தேடி வருவார் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். 7 நாள் தான். ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்க அவ்வளவு பெரிய மாஸ்டரா இருக்காங்க. அப்போ வந்து அந்த மாரி விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கும்னா, நமக்கு வந்து இந்த இந்த நெறைய பேருக்கு நம்ம அந்த நம்மளுடைய அனுபவங்களை நாம் வந்து சின்ன சின்ன பிரிண்ட் பண்ணுங்க. இதுக்கெல்லாமே எவ்வளவோ செலவு பண்றோம் நம்ப. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாரி விஷயங்கள குடுக்கலாம். நம்மளுடைய தியான பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். தியான பிரபஞ்சம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பை மந்த்லி மேகசின் ரொம்ப கம்மியான விஷயம். அத வாங்குங்க. அதுல தியான பிரபஞ்சம் கையில இருந்தாலே நமக்கு ஒரு எனர்ஜி. பத்ரிஜி சொல்வாரு, "ம தியான பிரபஞ்சம் என்னுடைய ஆன்மீக புத்திரி" அப்படிம்பாரு. யோசிச்சு பாருங்களேன். எல்லார் வீட்லயும் இனிமே தியான பிரபஞ்சம் ஏன்னா சுவாத்தியாயம் அதுலேருந்து ஆரம்பிங்க. புத்தகம் சின்ன புக்கு. நமக்கு 2 மாசம் டைம் இருக்கு ஒரு புக் படிக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு அற்புதமான ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த மாரி தியான பிரபஞ்சம் படிக்கலாம். அது மாரி சுவாத்தியாயன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஞானத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கும், மனசுல வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப ஒரு புக் எடுத்து படிங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 பேஜ் படிக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. அந்த எண்ணமற்ற நிலைக்கு ஏன்னா அதோடயே நம்ம அந்த ஆத்தரோட கனெக்ட் ஆயிடுவோம் நம்ப. சுவாத்தியாயம். 3வது என்னன்னு கேட்டா, தியான அனுபவம், ஆன்மீக ஞானம் இவற்றை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. தியான அனுபவம் அப்படின்னு சொன்னா, தியானத்துக்கு அப்புறம் நெறைய மாற்றங்கள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாருங்க ஒருத்தர் வந்து அனுபவம்னா என்ன? அனுபவமே ஞானம் அப்படின்போது, ஒருத்தர் வந்து வெஜிடேரியனா மாறுறாங்க. அப்ப அவங்க கிட்ட எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. ஒரு அனிமல் கிங்டமே பிளெஸ் பண்ணும் அவங்கள. அப்போ வந்து இந்த தியானத்துக்கு அப்புறம் தானே அவங்களுக்கு மாறணும்ன்ற ஒரு எண்ணமே வந்தது. அதுக்கு முன்னாடி என்னால அவங்க வரும்போது சொன்னது என்னன்னா, "என்ன நீங்க சைவமா மாற சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னால முடியாது. சும்மா இந்த தியானத்துக்கு வேணா வரேன்னு" சொன்னவங்க, ஒரு 1 வாரத்துல சைவமா மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, எல்லோராலயும் முடியும். அதனால வந்து இந்த தியான அனுபவம் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் அனுபவங்கள், பேச்சுல மாற்றம் இருக்கும். பயம் இல்லாமல் இருக்கும். ஒரு தைரியம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ஒண்ணு வந்திருக்கும் அவங்களுக்கு. யாரையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்திருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதி இல்லாம எதை எடுத்தாலும் ஏதோ கோவம் அப்படிலாம் இருக்கும். அப்புறமா எதிர்பார்ப்பு, அதுக்கப்புறம் நான் இன்டர்ஃபியரன்ட் ஏதாவது ஒண்ணு தலையிட்டுக்கிட்டே இருப்போம் எல்லார்கிட்டயும். அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்கும். இன்னொன்னு வந்து பேச்சுக்கள் குறையும். பேச்சுக்கள் வந்து குறைய நிச்சயமா முடியும். குறையும். அப்ப அந்த அனுபவங்கள நம்ம வந்து சொல்லணும். ஏன்னு கேட்டா, நமக்கு வந்து இந்த இந்த பேச்சுக்கள் குறைப்பதனால் நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கும். 1 மணி நேரம் யார்ட்டயாவது பேசிட்டு இருப்போம். பேசி முடிச்ச உடனே நான் என்ன பேச வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நெறைய பேர் சொல்றோமா நம்ப? ஏன்னு கேட்டா, அந்த மாரி ஒரு தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசுவோம். இதெல்லாமே அனுபவம். அந்த அனுபவங்களை கண்டிப்பாக கேட்க வேண்டும். அனுபவங்களை நாமும் சொல்ல வேண்டும். நம்மளுடைய அனுபவங்களை. அதுக்கப்புறம் ஆன்மீக ஞானம் அப்டின்னா என்ன அப்டின்னு கேட்டா, நமக்கு வந்து நெறைய ஒரு பிலீஃப் சிஸ்டத்துல இருப்போம். இந்த கடவுள வணங்கணும், இந்த மந்திரங்கள் சொல்லணும். இல்லன்னா என்னன்னு கேட்டா எல்லாமே ஒரு பயம். அந்த அந்த ஒரு இதுல ஏன்னு கேட்டா, கடவுள் தண்டிப்பவர் அல்ல அப்டின்ற ஒரு ஞானம் நமக்கு தியானத்திற்கு பிறகு தான் கிடைத்தது. ராங் பிலீவ் சிஸ்டத்துல இருப்போம். ஒரு மூட நம்பிக்கைகள். இந்த இடத்துல இத வைக்கணும், அந்த இடத்துல அத வைக்கணும். திருப்பி திருப்பி ஒரு ஜோசியக்காரர போணும். இல்லன்னா வாஸ்து பார்க்கணும். இப்படிலாம் ஒரு நெறைய விஷயங்கள் இருப்போம். இந்த 20 விளக்கேத்தணும், 27 விளக்கேத்தணும், இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, இந்த தியானம் கிடைத்த பிறகு, வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அதுதான் வந்து ஆன்மீக ஞானம் அப்படின்றது. ஏன்னா, ஞானம் என்பது நமக்கு கண்டிப்பாக தேவை. இன்னொன்னு, அந்த ஞானம் கிடைத்த பிறகு, நாம் அதை அதன்படி வாழ்க்கையை நடத்திச் செல்கிறோமா? இத கண்டிப்பா எல்லாரும் நம்ம வந்து செக் பண்ணணும். என்னன்னு கேட்டா, அது நம்ம புத்தக ஞானம் வந்தாச்சு. தியானமும் பண்றோம். ஆனா டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்றோமா? அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப வந்து என்ன சொல்லுவோம்? அவங்கலாம் தியானம் பண்ண உடனே சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்கப்பா.
எனக்கு மட்டும் ஒண்ணும் சரியாகல. எனக்கு ஒண்ணும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இப்படிலாம் நம்ம சொல்லிப்போம். அதனால அப்ப என்னன்னா, நம்ம எங்க தப்பு பண்றோம்? அப்படின்னு ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கணும் நம்ப. திருப்பி திருப்பி ஒரு செல்ஃப் செக். நான் என்ன மாத்திக்கணும்? இன்னைக்கு காத்தாலேருந்து நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் தியானத்த ஒழுங்கா பண்ணேனா? தியானத்தை தியானத்திற்காக பண்ணேனா? இத நம்ம செக் பண்ணிக்கணும். இது வேணும், அது வேணும். அதிலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்றேனா? உண்மையிலேயே நான் பயம் இல்லாமல் இருக்கிறேனோ? நானே கடவுள் என்ற ஒரு புரிதல் வந்துதா? கோவில்களுக்கெல்லாம் போலாம். போய் உட்கார்ந்து அமைதியா கண்ண மூடி, மிகப்பெரிய கிரேட் மாஸ்டர்ஸ் சிவன், முருகர், பிள்ளையார்ன்னு அவங்களோட கனெக்ட் ஆகி தியானத்தை செய்வோம். இதுதான் ஆன்மீக ஞானம். இந்த ஆன்மீக ஞானத்தை எல்லோருக்கும் பகிர வேண்டும். நானுமே அப்படிதான் இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்கெல்லாம் போவேன். ஒரு சன்னதி போல நான் ஐயோ! இந்த சாமி தண்டிச்சுருவாரோ! திருப்பி போயிட்டு வருவேன் நானு. அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்மகிட்ட இருக்காரு. அதுதான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற அந்த அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு புரிதல் வரும்பொழுது, நமக்கு அந்த பயம் இருப்பாது. நடப்பதை ஏற்றுக்கொள்வோம். இதெல்லாம் தான் ஆன்மீக ஞானம். ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா, சரி இந்த ஜென்மால நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு வருது. ஓகே. அதுலேருந்து தியானத்த பண்ணி அதனோட வீரியத்தை குறைத்துக் கொள்வோம். அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் தியானத்திற்கு அப்புறம் வந்தது. இதுல இது எல்லார்கிட்டயும் சொல்லணும். சொன்னா தான் தெரியும் இல்லையா? அதுதான் ஆன்மீக ஞானம் அப்படின்றது. அதுக்கப்புறம் 3வது, 4வது என்ன அப்படின்னா, தினமும் எவ்வளவு நேரம் மௌனம் அமைதியாக இருக்க முடியுமோ, அவ்வளவு நேரம் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். மௌனத்தில் இருக்க வேண்டும் அப்படின்றாரு. மௌனம் கடவுளின் மொழி. மௌனம் ஆன்மாவின் மொழி. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் ஃபுல்லா நீங்க பேசாம இருங்க. எவ்வளவு பசிக்க கூட பசிக்காது. ஏன்னு கேட்டா, இந்த பேச்சால் நமக்கு நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் நீங்க பேசாம இருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். பசிக்காது. அது ஏன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பயங்கரமான ஒரு சண்டை போடணும் ஒருத்தர்கிட்ட அப்படின்னு நினைச்சிருப்போம். சரி இன்னைக்கு மௌனம்பா நம்ப. நாளைக்கு பேசிக்கலாம் அத அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்ப நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லும்போது என்ன ஆகும்? அதனுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கும். ஏதோ தெரியாத பேசிட்டான் போ. இத போய் ஏன் சண்டை போட்டுக்கணும்? அப்படின்ற ஒரு புரிதல் வரும். இந்த மௌனம் இருக்கும்போது உடலில் இருக்க அத்தனை ஆர்கன்ஸுமே சந்தோஷப்படுவான். ஏன்னு கேட்டா அந்த கோபம், இந்த கோபமா கத்தும் பொழுது நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் பழைய நிலைக்கு வர்றதுக்கு 6 மணி நேரம் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. தேவையா நமக்கு? ஏன்னா தேகமே தேவாலயம் அப்படின்றோம். அந்த தேகத்திற்கு உண்டான நாம் அந்தருடைய மதிப்பை நாம் கொடுத்தோமா? இந்த உடலுக்கு கிடைக்க எத்தனையோ ஆன்மாக்கள் தவம் செஞ்சுகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஊனமும் இல்லாமல் நம்ம உடம்பு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த உடம்ப நம்ம எப்படி பார்த்துக்கணும்? அத எவ்வளவு பொக்கிஷமா பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மா குடியிருக்கும் இந்த உடல் அந்த அளவுக்கு பொக்கிஷமானது. அப்ப அந்த மௌனம் எவ்வளோ நேரம் முடியுமோ? யார் யாருக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ? ஃபர்ஸ்ட் தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். யுக்த பாஷா அப்படிம்பார் பத்ரிஜி. என்னன்னு கேட்டா, யுக்த பாஷான்னா சரியான பேச்சு. பேசும்போதே நம்ம வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் சத்திய வார்த்தையா அந்த மாதிரி தர்ம வார்த்தையாக, சத்திய வார்த்தையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்வாரு அப்படின்னா, மிதபாஷா அப்படிம்பாரு. மிதபாஷான்னா என்னன்னு கேட்டா, அளவான பேச்சு. அதுலயே தெரிஞ்சிரும் நமக்கு. இவ்ளோ நேரம் பேசுறத விட, ஒரு 10 நிமிஷத்துல சொல்லுவோம். ஒரே நிமிஷத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த. அப்போ என்னாகும்? மிதபாஷா அப்படின்னா அமைதி. கொஞ்சமா, சுருக்கமா சொல்ல வந்தத சொல்லு அவ்வளவுதான் அப்படின்னு. அது நிர்பாஷா அப்படிம்பாரு. நிர்பாஷான்னா மௌனம். மௌனம் நமக்கு எண்ணமற்ற நிலைக்கு போய் நமக்குள்ளே நாம் பயணம் செய்ய வேண்டும். இத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மௌனம்ன்றது அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி குடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே. இந்த மௌனம் என்பது மிகச் சிறந்த ஒரு வழி அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, பௌர்ணமி இரவுகளை ஆழ்நிலை தியானத்திற்கு பயன்படுத்தவும் அப்படிங்கிறாரு. பௌர்ணமி இரவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, பௌர்ணமி தியானம்னே ஒண்ணு இருக்கு. இந்த பௌர்ணமிக்கு முதல் 3 நாட்கள், நடுவுல 4ஆம் நாள் பௌர்ணமி, அடுத்து 3 நாட்கள், மொத்தம் 7 நாள். 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்திற்கும், அந்த சந்திரனுக்கும் அந்த அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்குமாம். அப்ப என்ன ஆகும்னா, அப்ப சொல்லுவோம் இல்லையா? நம்ம அந்த அலைகள் கூட பயங்கரமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அலைகள் கூட அந்த அளவுக்கு ஜாஸ்தி இருக்கும் பௌர்ணமி, அமாவாசை நாட்கள்னு. அப்ப அந்த பௌர்ணமி நேரத்துல, அந்த நிலா வெளிச்சத்துல எல்லாருக்கும் ஒரு மாடின்னு ஒண்ணு இருக்கும். அதுல போய் உட்கார்ந்துட்டு, அந்த பௌர்ணமியில முதல்ல தியானத்துக்கு பயன்படுத்துங்க. அடுத்தது அன்னைக்கு வெறும் லிக்விட் சாப்பிடுங்க. நிறைய நேரம் தியானம் பண்ணுங்க. இந்த நிலவு கிட்ட நிறைய பேசுங்க. கண்ண மூடி அந்த மௌனத்தோடயே அந்த பௌர்ணமி நிலவுகிட்டயே பேசலாம் நம்ப. அப்ப அந்த நிலவின் ஒளி நம்ம மேல படுறாப்புல நம்ம உட்கார்ந்து நம்ம நிறைய நேரம் ஃபுல் நைட் மெடிடேஷன்லாம் நம்ம வச்சிருக்கோம். பௌர்ணமி மெடிடேஷன் அப்படின்னால ஃபுல் நைட்டும் முடியுதோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை வேணும்.
எல்லாரும் இவங்க சொல்றாங்கப்பா பௌர்ணமி அன்னைக்கு பண்ண சொல்லி, நான் ஒரு 10 நிமிஷம் பண்றேன் போதும் அப்படின்னு சொன்னா இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா, நம்பினால் கல்லும் கடவுள், நம்பலன்னு சொன்னா நீ கடவுளே எதுத்தாப்புல வந்தாலும் யாருன்னு கேட்போம்ல. அப்ப அந்த மாதிரி பௌர்ணமி நாட்கள்ல தியானத்தை எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. சுய பரிசோதனை இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பண்ணுங்க. ஒரு பௌர்ணமிக்கு அந்த 7 நாளும், அந்த முதல் நாள்ல இருந்து அந்த 7 நாட்களும் மிதாகாரத்தில இருந்து, அந்த பௌர்ணமி அன்று மௌனம் இருங்க. அப்புறமா அந்த பௌர்ணமி அன்னைக்கு வெறும் லிக்விட் சாப்பிடுங்க. ஏன்னா எனர்ஜி இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கோம், சாப்பிட்டாதான் எனர்ஜி. சாப்பாடு தேவை, இல்லைன்னு யாருமே சொல்லல. நல்ல வக்கணையா, ருசியா நாக்குக்கு என்ன தேவையோ சாப்பிடலாம். மிதாகாரத்துல கொஞ்சமா செய்யன்னு கேட்டா நமக்கு எனர்ஜி இருக்கு. நம்ம தியானம் பண்றோம், பேசாம இருக்கோம், பௌர்ணமி தியானம் பண்றோம். அந்த நிலவின் அந்த வெளிச்சத்துல உட்கார்ந்து பண்ணும்பொழுது, இன்னொன்னு கூட்டு தியானம். பௌர்ணமியில எங்கெங்க கூட்டு தியானம் நடக்கிறதோ, அங்கெல்லாம் போய் கலந்துக்கோங்க. அப்படி இல்லையா, வீட்ல நம்ம 4 பேர் இருக்கோமா, 4 பேர் சேர்ந்து பண்ணலாம். அதுவுமே கூட்டு தியானம் தான். இல்ல என்னால போகறதுக்கு முடியாது. போக முடியறவங்க கூட்டு தியானத்துல கலந்துக்குவாங்க. இல்லாதவங்க ஆரம்பிங்க. நீங்களே ஆரம்பிங்க. ஒரு 4 பேர் வச்சு ஆரம்பிங்க. 5 பேர் வச்சு ஆரம்பிங்க. இல்ல யாருமே வரலன்னா கூட நீங்களா உட்கார்ந்து அமைதியா பண்ணுங்க. ஏன்னா தன்னால வருவாங்க. நீங்க வந்து ஒரு நாள் பண்ணி பாருங்களேன். ஒரு பௌர்ணமி 2, 3 நாள் நீங்க ஆரம்பிச்சுட்டு, என்ன இவங்க கிட்ட இவ்ளோ மாற்றம் இருக்கே! நம்ம பண்ணுவோம். அவங்களோட சேர்ந்து நம்மளும் வருவாங்க கண்டிப்பா. நம்ம என்ன பண்ணுவோம்னா, வரமாட்டாங்கன்னு கொண்டு போய் எனர்ஜிய கொண்டு போய் நெகட்டிவ் குடுத்துருவோம். இது அவசியம் இல்லை. கண்டிப்பாக எந்த ஆன்மாவிற்கு தேவைப்படுகிறதோ, அந்த ஆன்மா கண்டிப்பாக வரும். அப்போ வந்து இந்த பௌர்ணமி இரவுகள நெறைய தியானத்திற்கு அது மாதிரி நம்மளுடைய அகஸ்தியர் ஆசிரமம்ல எவ்ரி பௌர்ணமி 5 நாள் மௌனத்தோட தியானம். எவ்வளவு அழகா இருக்கு இல்ல கேட்கறதுக்கு. அதனால வந்து கடமைகள் முடித்தவர்கள் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் போக முடியல. நிறைய வந்து என்ன ஆகும், ஒரு ஏஜ்க்கு அப்புறம் கூட திருப்பி திருப்பி அந்த அட்டாச்மெண்ட்குள்ள போய் மாட்டிப்பாங்க. எனக்கு திருப்பி திருப்பி நான் அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும். யாரையுமே நம்ம வந்து அவங்கவங்க ஹோம்வொர்க் அவங்கவங்க பண்ண விடணும் முதல்ல. ஏன்னு கேட்டா, நான் வீட்ல இல்லன்னா கஷ்டம். என்னோட பசங்கன்னு சொன்னா குழந்தைங்கள் எல்லாம் 25 வயசு இருப்பாங்க. அவங்கள நான் தான் பார்த்துக்கணும்பாங்க. இதெல்லாம் தேவை ஏன்னு பண்ணா அவங்களுடைய ஹோம்வொர்க் பண்ண விடாம செய்யற கர்மா கூட நம்ம தான் பண்றோம். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் என் பேரன பார்த்துக்கணும், பேத்திய பார்த்துக்கணும், எவ்வளவோ இது என்ன பண்றோம்னா, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இதெல்லாம் செய்யும்பொழுது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அவங்கவங்க புரிதல். நீங்க சொல்லுங்க. நான் இந்த 5 நாள் நான் போறேன் அப்படின்னு. இந்த மாரி அகஸ்தியர் ஆசிரமம், பிரமிட் வேலி எங்கெங்க பிரமிட் இருக்கோ, அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து இந்த பௌர்ணமி இரவுகளை தியானத்திற்கு பயன்படுத்த வேண்டும். 3 மடங்கு சக்தி. பிரமிடு ஆற்றல் 3 மடங்கு சக்தி. கூட்டு தியானம் 3 மடங்கு சக்தி. அதுக்கப்புறம் பௌர்ணமி ஆற்றல் 3 மடங்கு சக்தி. அப்ப யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சம் வந்து கொட்டுறதுக்கு காத்துன்னு இருக்கு. அது நம்ம என்ன பண்றோம்? இது போதும்ன்னு நிறுத்திக்கிறோம். ரூ. 1000 வேணும்னு நினைப்போம். அது ரூ. 1,00,00,000 குடுக்க காத்திருக்கோம். நமக்கு நம்ம பண்றதுதான் அது. அதனால வந்து அந்த மாரி பௌர்ணமி நாட்கள்ல கண்டிப்பாக தியானத்தை செய்யவும், தியானத்திற்கு பயன்படுத்தவும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரமிட் சக்தி அப்படின்னு பிரமிடு நம்ம பார்த்தோம் இப்பதான். பிரமிட்ல வந்து பிரமிடு இருக்கிறவங்க இல்ல கேப் போட்டுக்கோங்க. அந்த கேப் போட்டுக்கிட்டு அதுவுமே எனர்ஜி ஜாஸ்தி உண்டு. அதுக்கப்புறம் ஐ பிரமிட் இருக்கு. அந்த கண்ணுக்காக அத போட்டுக்கலாம். நீ பிரமிட் இருக்கு. தண்ணிக்கு அந்த பிரமிடுக்கு அடியில வச்சுட்டு அந்த தண்ணிய குடிங்க. நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு கால்வலி இருக்கிறவங்க எத்தன வகையான பிரமிட் இருக்கு. அது மாரி நீங்க வந்து அந்த புத்தகங்கள் மேல் வைங்க. படிக்கிற பசங்களுக்கு பிரமிட் யூஸ் பண்ணுங்க. பிரமிட் கேப் போட்டு படிக்க சொல்லுங்க. நெறைய விஷயங்கள். நமக்கு வந்து அந்த பிரமிடோட சக்திய வந்து அளவிட முடியாத ஒரு சக்தி. ஈஜிப்ட் பிரமிட்லாம் பார்த்தீங்கன்னா, எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி வந்தது. காரணம் இல்லாமலா வந்தது யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரமிட் ஆற்றல பத்தி தெரிஞ்சிருக்கோம். அதனால எங்கேயோ கல்யாணம், எங்கேயோ திருவிழா, எங்கேயோ இதுன்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டு அப்படிலாம் போறோம். ஆனா நம்மளுடைய அகஸ்தியர் ஆசிரமம் இருக்கு. அதுக்கு 3 பிரமிட் இருக்கு. இப்ப அத விட பெரிய பிரமிடு ஒண்ணு கட்டப் போறோம். அந்த மாரி இடங்களுக்கு போங்க. குழந்தைகளை அழைத்துக் கொண்டு போங்கள். இது எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, குழந்தைங்கள அழைச்சுக்கோங்க. அந்த இடங்கள் ஏன்னா எப்ப பாரு நம்ம ஒரு சினிமாக்கு, பீச்சுக்கு, பார்க்குக்குன்னு இப்படி கூட்டு போவோம். இந்த மாரி இடங்களுக்கு. ஏன்னா அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு நம்மளுடையது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆரம்பத்துல இருந்தே இது மாரி அழைச்சுன்னு போலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தியானம் பண்ணும்பொழுது, அந்த பிரமிட் கேப் போட்டு பண்ணும்போது, அந்த குழந்தையும் செய்யும். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம வேருக்கு தான் தண்ணி விடுவோம். இலைக்கோ, பூக்கோ விட மாட்டோம். அந்த வேருக்கு விடும் தண்ணீர் என்னன்னா, அந்த சின்ன சின்ன வயசுலேயே
இந்த குழந்தைங்க வைக்கும்போது நீங்க பிற்காலத்துல அந்த குழந்தைங்கள பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். அது மாதிரி வந்து பிரமிடு ஆற்றலை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்க. அது மாதிரி வீட்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன் வருதா, எல்லாருக்கும் ஒரு பிரமிட் கேப் வாங்கி குடுங்க. ஒரு ₹100க்கு ஒரு டப்பா வாங்கி குடுக்கறது, வேற ஏதாவது வாங்கி குடுக்கறதுக்கு ஒரு பிரமிட் கேப் வாங்கி குடுங்க. அவங்க யோசிப்பாங்க. சரி என்ன இப்படி இருக்கே! இத நம்ம செய்யலாமே! அப்படின்னு. ஏன்னா, ஊர் கூடி தேர் இழுத்தல் அப்படிம்பாங்க. நம்ம அத்தன பேரும் சேர்ந்து உலகத்தையே பிரமிட் எனர்ஜியை வர வைக்க வேண்டும். கண்டிப்பாக முடியும். பிரமிட் ஜெகத், ஷாகாஹார ஜெகத், தியான ஜெகத் அப்படிம்பாரு பத்ரிஜி. இது 3மே நம்மளால முடியும். ஒரே ஒரு பத்ரிஜி. எத்தன பேர உருவாக்குனாரு? யோசிச்சு பாருங்க. பத்ரிஜின்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்ல? அப்ப அந்த மாரி பிரமிட் வந்து தியானத்திற்கு பயன்படுத்தவும். பிரமிட் கேப் போட்டு தியானம் பண்ணுங்க. ஐ மாஸ்க் போட்டு பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இன்னொன்னு வந்து எல்லா மருந்துகளையும் கைவிடவும் அப்படின்றாரு. என்னன்னு கேட்டா, நோ டாக்டர், நோ மெடிசன். நோ மெடிசன் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாருமே வந்து இதுல வந்து எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னன்னு கேட்டா, மருந்துன்னு சொன்ன உடனே நான் ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு 10 நிமிஷம் பண்ணிட்டு நீங்க பயன்படுத்த மருந்துகளை விட வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து நிறைய நேரம் பண்றீங்களா? உங்களுக்கா தோணும். அப்ப பண்ணும்பொழுது ஒரு 48 நாள் பண்ணுங்க. பண்ணும்பொழுது என்னன்னா, நமக்கு இப்ப நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அத நீ ஃபர்ஸ்ட் சைவமா இருக்கணும். தியானத்த தொடர்ந்து பண்ணணும். புத்தகங்கள் வாசிக்கணும். சஜ்ஜன சாங்கத்தியத்துல கலந்துக்கணும். இது மாரி நெறைய இருக்கும் பொழுது, எல்லா மருந்துகளையும் கைவிடலாம். மருந்துகள்ன்னு சொன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தலைவலி வருது. உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு டேப்லெட் எடுத்து போட்டுப்போம். அப்ப என்ன ஆகும்? இதெல்லாம் தான் தேவையில்லாத விஷயம். தலைவலி வருதா? பிரமிடிக் கேப் போட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஏன் வருது? யோசிப்போம். எதனால இந்த தலைவலி வருது? அப்படின்னு யோசிப்போம். அன்னைக்கு சாப்பிடாம இருந்திருக்கலாம். அன்னைக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வெயில்ல போயிருக்கலாம். எதுக்காக வந்திருக்கலாம். அந்த மாத்திரைகள் போடும் ஒரு பழக்கத்தை நாம் தவிர்க்கவும். தூக்கம் வரலையா? உடனே ஒரு மாத்திரை போடுறது. எவ்வளவோ விஷயங்கள். அந்த டேப்லெட் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாரி விஷயங்களுக்கு அந்த மருந்தை கைவிடலாம். ஏன்னா, அத மீறி தியான சக்தி இருக்கு. ஏன்னா ஒரு 1/2 அன் ஹவர் நான் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணேன்னா சரியா போயிடும். மைண்ட்ல வந்து பாசிட்டிவான விஷயங்கள நம்ம போட, போட, போட அது ஏத்துக்கும். அது என்ன பண்ணும்? ஆஹா! சரி நமக்கு சொல்றாங்க. நமக்கு சொல்லும்பொழுது கண்டிப்பா வந்து அந்த விஷயங்கள் நடக்கும். அப்படின்னு அந்த மைண்டுக்கு வரும். ஏன்னா, நம்ம மாத்திரை போட்டா தான் சரியாகும். மாத்திரை போட்டா தான் சரியாகும். நம்ம நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா, டேப்லெட் போட்டா தான் சரியாகும். ஏன்னா, அந்த உடம்புக்குள்ள ஒவ்வொரு மருந்துகளும் எவ்வளவு நமக்கு ஆற்றலை இழக்க வைக்கிறது. அந்த ஆர்கன்ஸ வீக் ஆக்குறது பார்க்குறோம் இல்லையா? அதனால தியான சக்தியை எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தவும். தியான சக்தின்னா, இப்ப நம்ம ஒரு தலைவலி வந்தா ஒரு மாத்திரை போடுறோம். ஜுரம் அது மாரி வந்தா டாக்டர்ட்ட போவோம். ட்ரிப்ஸ் போடுவோம். அதே மாதிரி அவரவர்கள் நிலையை பொறுத்து 5 மணி நேரம், 6 மணி நேரம், 10 மணி நேரம் எவ்வளவு எவ்வளவு முடியுமோ பிரமிட்ல போய் உட்கார்ந்து நிறைய நேரம் மௌனம் இருந்து இப்படிலாம் இருக்கும்பொழுது அந்த மாத்திரைகள் என்பது தேவைப்படாது. இது நம்ம இதேதான் பத்ரிஜி சொல்வது. நோ டாக்டர், நோ மெடிசன், நோ சர்ஜரின்னு. ஏன்னா அவசியம் இல்லை. ஆனா நீங்க அது கண்டிப்பா இதையும் யோசிக்கணும். நீ மருந்த கைவிட போற அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி அவ்வளவு நேரம் நீ தியானம் பண்றியா? அத கண்டிப்பா பார்க்கணும். நீங்க சொன்னீங்க மருந்த விட சொன்னேன்னு விட்டுட்டு, தியானமும் பண்ணலைன்னா கண்டிப்பா எந்த பிரயோஜனம் கிடையாது. தியானம் இருந்தால் மட்டும், சைவமாக இருந்தால் மட்டும் மருந்தை கைவிடவும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த டேப்லெட் போட்டு நீங்க அந்த உடனே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தியானம் சரி பண்ணிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு வந்து வரட்டுமே. வந்துட்டு போட்டும். நீங்க அத கொஞ்சம் விட்டு பாருங்களேன். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட உடனே உடனே டேப்லெட் குடுத்துடுறாங்க. ஆன்டிபயோட்டிக் குடுத்துடுறாங்க. அந்த பெண்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருக்கும். பீரியட்ஸ் டயத்துல வயித்து வலிக்குன்னா ஒத்துக்க வையுங்க அந்த குழந்தைங்க கிட்ட. அந்த வலி நல்லது, வரட்டும் அப்படின்னு சொல்லட்டும். சொல்லுங்க. அந்த ஒரு உடனே டேப்லெட்ட குடுத்து அனுப்புறது. இந்த பீரியட்ஸ் போஸ்ட்போன் ஆறதுக்கு, ப்ரீபோன் ஆறதுக்கு எல்லாம் நெறைய மருந்துகள், எக்கச்சக்கமான மருந்துகள பழக்கிர்றோம். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு தெரியுதோ அம்மா குடுக்குறாங்க சாப்பிடணும்னு. நம்ம தவறு செய்றோம். சின்ன வயசு தானே வரட்டுமே வயித்து வலி என்ன பெரிய விஷயம் இருக்கு. நீ தியானம் பண்ணு. வயித்து மேல பிரமிட் வச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் படுத்துரு. சரியா போயிடும். நீ கொஞ்சம் தண்ணி குடி பிரமிட் வாட்டர் அப்படின்னு சொல்லுங்க. அந்த 99% வந்து மருந்துகளை கைவிடவும். அந்த 1% வேற வழியே இல்ல அப்படின்னு சொன்னால் மட்டும் மருந்துகள் சாப்பிடலாம். ஆனால் தியான சக்தியால எந்த தலைவலியிலிருந்து கேன்சர் வரை கியூர் ஆகும் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. இதற்கு அறிவியல் பூர்வமான உண்மை. இதுக்கு ஆதாரங்கள் நெறைய இருக்கு. அப்ப வந்து நம்ம எதுக்கு நம்ம ஒண்ணேன்னு யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோண்டு ஒரு மாத்திரை மேல வைக்கிற ஒரு நம்பிக்கை, நம்மளோட தியான சக்தி, பிரபஞ்ச சக்தி அது மேல நம்ம வைக்கல இல்லையா? அப்ப என்ன காரணம்? அந்த மனதுதான் காரணம். அதனால் மருந்துகள் தேவையில்லை அப்படின்னு.
அதுக்கப்புறம் முட்டை அசைவம் இது வந்து தவிர்த்துட்டு சைவமாக இருங்கள் அப்படின்றாரு. 8வது என்னன்னு கேட்டா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லப்பா எஃகு மட்டும் சாப்பிடலாம். அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே ஜிம்முக்கு போற விஷயம் என்னன்னு உடற்பயிற்சி அவங்க உடனே சொல்றது என்ன புரோட்டீன் வேணும் அப்படின்னு சொல்லி புரோட்டீன் சொன்ன உடனே எஃகு எல்லாம் பேசிக் வெஜிடேரியனா இருக்காங்க. ஆனா முட்டை சாப்பிடுறாங்க. என்னன்னு கேட்டா இல்ல ஏன்னு கேட்டா எனக்கு என்ன உடம்ப வந்து ஸ்ட்ராங் ஆக்குது. எனக்கு புரோட்டீன் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்களேன். ஒரு உயிர் அந்த முட்டையிலிருந்து ஒரு கரு வருது. அப்ப அத போய் நம்ம சாப்பிடுறோம். அது எவ்வளவு பெரிய இன்னொன்னு வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒரு முட்டையில் 4 சிகரெட்ல இருக்கும் நிக்கோட்டின் இருக்கிறது. இது யாருக்குமே ஒரு தெரியாத ஒரு விஷயம். ஒரு மாயை. எல்லாருமே ஒரு மாயையில மாட்டிக்கிறோம். இன்னொன்னு என்ன சொல்வாங்க? அது எப்பவோ சைவமா மாறிடுச்சு அப்படிம்பாங்க. சைவம் இல்லை, அது அசைவம். முட்டை மற்றும் மாமிசம். நீங்க ஒரு உயிர் வந்து துடிக்கும். அத கொல்லும்போது நம்மள யாராவது அடிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பயப்படுவோம் நம்ம. அந்த மாரி அந்த உயிரு சாகடிக்கும்போது துடிக்கும். அந்த துடிக்கும்போது அந்த உயிர் வந்து போகும். அத வந்து நம்ம சாப்பிடுறோம். நம்மளும் போகத்தான் போறோம். சாப்பிடும்பொழுது அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும்? இது வந்து நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும்? நமக்கும் ஒரு பயம், எல்லாமே இருக்கும். நம்ம எல்லாருமே ஆர்க்யூ பண்ணுவாங்க. ஏன் நான்வெஜ் சாப்பிடுறவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு. இருக்கலாம். ஆனா பாவ மூட்டை சேர்த்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக. அதனால் மிக முக்கியமான உலகத்திலேயே பாவமான செயல் முதல்ல என்னன்னா, அசைவம் சாப்பிடுவது. அந்த அசைவத்தை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். கண்டிப்பா தியானம் தொடர்ந்து செய்யும்போது நமக்கு வரும் ஒரு புரிதல். இன்னொன்னு இந்த வெஜிடேரியன் ரேலிலாம் நடக்குது. நீங்க போய் பாருங்களேன். சுத்தி ஏதாவது அனிமல்ஸ் இருந்தா அது அப்படியே நம்மள அவ்வளோ ஆசையா பார்க்கும். எனக்காக நீ வந்து ஒரு இது பண்றியான்னு. ஏன்னா அதற்கும் உணர்வுகள் உண்டு. சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு விஷயங்களுமே அந்த உணர்வு நிலை, ஒரு பயம் இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு ஒரு இன்னர் வந்து இருக்காது. இதே சைவமா இன்னொன்னு எடுத்துக்கோங்களேன். நமக்கு வந்து ரைடிங் அப்படிம்போம். என்ன போவோம்? ஹார்ஸ் ரைடிங், அனிமல் வந்து இல்ல கேமல் ரைடிங், எலிஃபண்ட் ரைடிங்ம்போம். இது எவ்வளோ பெரிய விலங்கு. அது எத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா, சைவம். இன்னொன்னு வந்து நம்மளுடைய உடல் வந்து சைவத்திற்காக படைக்கப்பட்டது. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் தவிக்குமாம். ஒரு நீங்க அரிசி போட்டுட்டு நெறைய நெறைய போடுறீங்க அளவுக்கு மீறி எவ்வளோ டைட்டா இது சுத்துமோ, அதே போல நம்ம அசைவம் போட போட என்ன ஆகும்னா, அந்த டைஜெஷன் ப்ராப்ளம் அந்த டைஜெஷன் உள்ளுக்குள்ள உள்ளுறுப்புகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுமாம். ஐயோ! என்ன நீ இவ்ளோ தவிக்க விடுறியே! நான் ஏன்னா நம்ம தூங்கும்போதும் அத்தனை உறுப்புகளும் நமக்கு வேலை செய்கிறது. நம்ம சொல்றோமா, நீ வந்து லிவர் வேலை செய், அதுக்கப்புறம் வந்து கிட்னி வேலை செய், அப்புறமா வந்து இந்த எல்லா இன்டெஸ்டைன் வேலை செய், ஹார்ட் சொல்றோமா, நம்ம தன்னால செய்யுது. அப்ப அதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி உணர்வோட இருக்கணும் நம்ப. அப்படின்னு. அதனால தான் வந்து இந்த கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுவது பாவமான ஒரு செயல் அப்படின்னு. இன்னொன்னு வந்து 9வது என்ன அப்படின்னு கேட்டா, காடுகள், புல்வெளிகள் இந்த போன்ற இடங்களுக்கு நெறைய போங்க. அப்படின்னு கனெக்ட் வித் நேச்சர் அப்படிம்போம். நம்ம வந்து அந்த இயற்கையோட இருக்கோமா அப்படின்னு சொன்னா, அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆகாயத்த பார்க்கிறதே பெரிய விஷயம். வெளியில வந்து. அந்த மாரி எல்லாரும் ஒரு லேப்டாப், எல்லாரும் ஒண்ணும் வொர்க் ஃப்ரம் ஹோம், இல்லன்னா டிவி, இல்லன்னா மொபைல் இப்படியே இருக்கும். அதனால இயற்கையுடன் ஒன்றியிருங்கள். நட்சத்திரத்த பாருங்க, சூரியன பாருங்க. உடம்புக்கு வெயில் கண்டிப்பாக தேவை. யார பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, விட்டமின் டி டெஃபிஷியன்சி உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த வலி வருது, இந்த வலி ஏன் அதுக்கு அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் போட்டுப்பாங்களே தவிர, அந்த சூரியனோட போய் இணைஞ்சு பேசுங்க. எல்லாத்தோடையும். ஒரே ஒரு செடி வைங்க. அதுல அது குடுக்குற ஆக்ஸிஜன் எடுத்துக்கோங்க. அந்த செடியோட பேசுங்க. நம்ம வந்து ஒரு உதாரணமே சொல்லியிருக்காங்க. ஜெகஜீவன் ராம்ன்றவரு அந்த ரோஜா கிட்ட போய் பேசினாராம். "நீ மட்டும் இவ்வளவு அழகா இருக்கியே! நீ முள்ளோட இருக்கியேன்னு" டெய்லி போய் பேசும்போது, அவன் முள் இல்லாத ஒரு ரோஜா பூத்துதாம். அதுக்கு உணர்வுகள் இருக்கு கண்டிப்பா. அந்த உணர்வுகளை மதியுங்கள். நெறைய ட்ரெக்கிங் போங்க முடிஞ்சவங்க. பீச் இருக்கிறவங்க பீச்சுக்கு போங்க. இதெல்லாம் இயற்கை. அதுக்கப்புறம் வந்து மழையில நனையுங்க. கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? ஆஹா! மழையில நனைஞ்சா ஜுரம் வந்துரும் அப்படிம்போம். இயற்கை அதெல்லாம். கண்டிப்பாக மனம் தான் காரணம் எல்லாவற்றுக்கும். ஒரு நம்ம வந்து அது 2 தூறல் விழக்கூடாது. உடனே நம்ம அத்தனை பண்ணுவோம். அந்த மாரி விஷயங்கள். அருவிகளில் குளித்தல். அது அருவிகள்ல குளிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அது அத்தனை மூலிகைகள். அது மாரி நடக்க முடியுன்றவங்க நெறைய ட்ரெக்கிங் போங்க. கீழ் திருப்பதிலேருந்து சொல்லுவாங்க. மேல் திருப்பதி வரைக்கும் அந்த அளவுக்கு அந்த மூலிகைகள், இயற்கையான மூலிகைகள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இன்ஹேல் பண்ணும்பொழுது அந்த உடம்புக்கு அந்த சந்தோஷப்படுமாம் அந்த ஆன்மா. "என்ன இவ்ளோ நல்லா வச்சுக்கிற நீ. நீ வந்து இவ்ளோ நல்லா இருக்கன்னு" அந்த ஆன்ம வளர்ச்சின்றது இன்னும் ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி இடங்களுக்கு போகும்போது மைண்ட் அப்படியே ஃப்ரீயா இருக்கும். இயற்கையோட இணைஞ்சிருக்கும்பொழுது. அந்த மாரி இடங்களுக்கு போங்க. இயற்கையுடன் இணைந்திருங்கள். ஒவ்வொரு வாட்டியுமே பத்ரி சொல்ற அவர் இருக்கும்போது நேச்சர்ன்னு சொன்னா ட்ரெக்கிங் கண்டிப்பா உண்டு.
ஓப்பன்ல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது, நிறைய கோயில்களுக்கு செல்லும்பொழுது, அந்த ஓப்பன் இதுல உட்கார்ந்து, அங்க உட்கார்ந்து தியானம் பண்றது, நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்திருக்கோம். அந்த மாரி இயற்கை இடங்கள், காடுகள், புல்வெளிகள், நிறைய இடங்களுக்கு இந்த மாரி இயற்கையான சூழல்ல வந்து கண்டிப்பாக இணைந்திருங்கள் அப்படிங்கிறாரு. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சரியான தியானம் பண்ணணும். 1வது சரியான தியானம். சரியான தியானம்னா நம்மளுடைய ஆனாபானசதி தியானம். இதுதான் பண்ணணும் அப்படின்னு. 2வது சுவாத்தியாயா. ஆன்மீக புத்தகங்கள். இந்த ஆன்மீக புத்தகங்கள கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு ஞானத்தை தரக்கூடியது. சுவாத்தியாயா மிக முக்கியமா பிஎஸ்எஸ்எம்மோட 2வது கொள்கை. இந்த மாரி வந்து நம்ம புத்தகங்கள் வாசித்தல். 3வது தியான அனுபவம், ஆன்மீக ஞானம். இத வந்து எல்லாருடன் பகிர வேண்டும். நிச்சயமா. ஏன்னு கேட்டா நெறைய தியான அனுபவங்கள் இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் என்கிட்டயே எவ்வளவு மாற்றங்கள் ஒரு லிஸ்டே போடுவேன் நான் இருந்த மாற்றங்கள்லாம். அந்த மாரி ஆன்மீக அனுபவங்கள். அது மாரி ஆன்மீக அனுபவங்கள் இது எல்லாவும் நாம வந்து எல்லார்கிட்டயும் பகிர வேண்டும். எல்லாவற்றையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் 4வது எவ்வளவு நேரம் முடியுமோ, ஒவ்வொருத்தருக்கும் வாரம் முழுக்க என்னால வாரத்துல 1 நாள் கண்டிப்பா முடியாது மௌனம் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம்ன்னு சொன்னா, நல்லா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இருங்க. ஒரு 3 ஹவர்ஸ் இருங்க மௌனம். ஒரு நாளைக்கு இந்த அப்போ மொபைல்ல மெசேஜ் பார்க்கறது ஏன்னா மைண்ட் கூட பேசக்கூடாது. நம்ம வந்து இந்த கண்ணு கூட பேசக்கூடாது. தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு கண்ண மூடி உங்களுக்குள்ள நீ பயணம் செய். உனக்குள் நீ பயணம் செய் அப்படின்னு சொல்லணும். உனக்குள்ள நீ அதுதான் நம்மளோட மௌன தியானம் நடந்ததெல்லாம் ஒரு வாட்டியாவது கலந்துக்கோங்க. அப்போ வந்து தெரியும். நம்ம வந்து எவ்வளவு எனர்ஜியா இருக்கோம் அப்படின்றது கண்டிப்பா தெரியும். இந்த பௌர்ணமிக்கு 5 நாட்கள் நடக்கிறது. அமாவாசைக்கு 3 நாட்கள் நடக்கிறது. நம்மளோட அகஸ்தியர் ஆஷ்ரமம்ல போய் கலந்துக்கோங்க. எவ்வளவு அழகான நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு இயற்கை சூழல், பிரமிட் எனர்ஜி, மௌனம் இது எல்லாம் சேர்ந்து பல ரீசார்ஜ் பண்ணுவோம்ல. ஒரு மொபைல் பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ! பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு சார்ஜ் போடுவோம். அதே மாரி நம்ம உடம்பும் டயர்டா இருந்தது. என்னவோ மனசுல ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாரி இடங்களுக்கு போய் ஒரு 5 நாள் ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. அது வருடம் முழுக்க நம்மள வந்து எனர்ஜியா வச்சிருக்கும். ஏன்னா தெரிஞ்சு போச்சு நமக்கு. நமக்கு வந்து நம்மளே நாம ஒரு மொபைல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு ரீசார்ஜ் பண்ற நாம, நமக்கு ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. எப்ப பாரு ஏதோ டென்ஷனோட அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எப்ப பாரு டென்ஷன், எப்ப பாரு ஸ்ட்ரெஸ். அந்த குழந்தைங்க கூட ஸ்ட்ரெஸ் அந்த மாரி இருக்காங்க. அப்போ வந்து எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எப்படி வரும்னா, இந்த மாரி மௌனம் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய மௌனம் இருக்க வேண்டும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் 5வது பௌர்ணமி பௌர்ணமி அன்று தியானத்தை செலவிடுங்கள். பௌர்ணமியில 7 நாள். பௌர்ணமின்றது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது. 7 நாள். அந்த 7 நாளும் நெறைய நேரம் மௌனம், மிதாகாரம், இயற்கையான உணவுகள் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், காய்கறிகள் சாப்பிடலாம், இளநீர் சாப்பிடலாம், மோர் சாப்பிடலாம். இந்த மாரி மட்டும் நெறைய வச்சு சாதம் வச்சு தான் சாப்பிடணுன்றது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கலாம். 3 வேளை சாப்பிடுறீங்களா 2 வேளை ஆக்கிக்கோங்க. நீங்க 4 இட்லி சாப்பிடுறீங்களா 3 இட்லி சாப்பிடுங்க. 3 வேளை காஃபி குடிக்கிறீங்களா? 1 வேளை காஃபி குடிங்க. நமக்கு நாமே அதுதான் தியானம் பண்ணா, மனம் போன போக்குல போமாட்டோம். நம்ம போற போக்குல மனம் போகும். கண்டிப்பாக அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரமிட் சக்தி யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. 6வது என்னன்னா, பிரமிடு. எங்க பார்த்தாலும் பிரமிட் நெறைய இருக்கு சென்டர்ஸ். வீட்ல கண்டிப்பா பிரமிட் கேப் வச்சுக்கோங்க. எல்லாவற்றிற்கும் பிரமிட் இருக்கு. நம்பிக்கையுடன் பிரமிட் ஆற்றலை தியானத்திற்கு பயன்படுத்தவும். அதுக்கப்புறம் வந்து எல்லா மருந்தும் நோ டாக்டர், நோ மெடிசன். கண்டிப்பாக மருந்துகள் தேவையில்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். இந்த மருந்து நம்புறேன் நானு அப்படின்னு. ஆனா அதற்கேற்ற திருப்பி திருப்பி நான் சொல்றது தியானத்துக்கு வந்த உடனே அடுத்த நாளே மருந்துகளை நிறுத்தாதீங்க. கண்டிப்பா நெறைய நேரம் தியானம் பண்ணுங்க. உங்களுக்கே புரியும். நீங்க நார்மல் ஆனது தெரியும். அப்ப வந்து நீங்க வந்து இன்னொன்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த மருந்த வந்து ஒரு ஒரு வயிறு வலிக்குதா உடனே என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு பெயின் கில்லர் போட்டுப்போம். இந்த மாரி விஷயங்கள் தேவையில்லை. உட்காருங்க, யோசிங்க. ஏன் இது வந்தது? என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக இந்த வயித்து வலி வந்தது? எதுக்காக இந்த தலைவலி வந்து நமக்கு நாமே கேள்வி கேட்போம். ஒண்ணும் ஆயிடாது. ஆனால் மருந்துகளை கைவிடவும். ஏன்னா அந்த நேரத்துல உட்கார்ந்து நான் தியானம் பண்றேன். தியானம் பண்ணா குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. ஏதாவது உடம்பு முடியலன்னா உட்காந்து தியானம் பண்ணு சரியா போயிடும். பிரமிட் கேப் போட்டுக்கோன்னு சொல்லுங்க. ஆரம்பத்தில இருந்தே மருந்தில்லா உலகம் கண்டிப்பாக வேண்டும். அதனால அத நீங்க பயன்படுத்தணும் அப்டின்னாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த முட்டை, புலால் இது வந்து கண்டிப்பாக மிக கொடுமையான ஒரு விஷயம். முட்டை கூட கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அசைவம் வேண்டாம். உலகமே சைவமாக மாறுறதுக்கு நாமும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். நெறைய பேருக்கு வெஜிடேரியன்ஸ பத்தி சொல்லுங்க. நம்ம மாறிட்டோம். நான் மாறிட்டேன். நீ மாறல. நான் வந்து பை பர்த்ல இருந்து வெஜிடேரியன். ரொம்ப பெருமைப்படுவேன், சந்தோஷப்படுவேன். இந்த ஜென்மால பெரிய விஷயம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர்கிட்ட சாப்பிடுறவங்க நெறைய பேர் விட்டுருக்காங்க. நெறைய பேர் விட்டுருக்காங்க. வந்து 1 வாரத்துல விட்டேன், 10 நாள்ல விட்டேன்னு. அப்ப எவ்வளவு சந்தோஷம். நம்மளால ஒருத்தர் வெஜிடேரியனா மாறுனா கூட நமக்கு அந்த அளவுக்கு இதுதான் ஆத்ம திருப்தி அப்படின்றது. அதனால அத நம்ம செய்ய வேண்டும். அதுக்கப்புறம்
இயற்கையுடன் இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை அப்படின்னு சொன்னா நிறைய நேரம் இயற்கையோட இணைஞ்சு நம்ம வந்து தியானம் வந்து இயற்கையில உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. நம்ம எந்தெந்த இடங்களுக்கு போறோம், அந்த செடி கொடிகளுக்கு உணர்வு இருக்கு. நீங்க அது ஒரு செடிய நல்ல ஒரு ஹக் பண்ணிட்டு நீங்க வந்து அது கூட பேசுங்க. அது கூட கனெக்ட் பண்ணுங்க. அது மறுநாள் எதிர்பார்க்கும். இவங்க எப்ப வருவாங்க? நம்மள பார்க்க எப்ப வருவாங்கன்னு அது எதிர்பார்க்குமாம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இயற்கைக்கு எந்த சக்தி இருக்குன்னு. இவ்ளோ விஷயங்கள் பத்ரிஜி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு முதல்ல நம்ம 9 விஷயங்கள பார்த்தோம். நாளைக்கு அடுத்த 9 விஷயங்கள கண்டிப்பாக பார்ப்போம். 9 கொள்கைகள. இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்ததற்கு மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி.